வணக்கம். இது யுவர் சினிமா டுடே வழங்கும் கோலிவுட் லேட்டஸ்ட் அப்டேட். லால் சலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் நாளைக்கு வெளியாக போகிற படம் லால் சலாம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதன்மை கதாபாத்திரத்திலும் விஷ்ணு விஷால், விக்ராந்த், தம்பிராமையா, செந்தில், நிரோஷா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களிலும் மற்றும் விவேக் பிரசன்னா, போஸ்டர் நந்து ஆகியோரும் நடித்திருக்கிற படம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாயிருக்கிற படம் லால் சலாம். இந்த படத்தினுடைய இசை ஏஆர் ரஹ்மான். சில நாட்களுக்கு முன்பு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியானது. ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் ஒரு சிறப்பு காட்சியில் நடிச்சிருக்கார். ரஜினிகாந்த் அவர்கள் மத நம்பிக்கை கொண்ட மொய்தீன் பாய்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கார். மும்பையில் ஒரு நிழல் மனிதனாக இருந்தவர் ஒரு ஊரில் ஒரு அமைதியான மத நம்பிக்கை கொண்ட 3 நேரம் தொழுகிற ஒரு இஸ்லாமியரா நல்ல மனிதராக வாழ்ந்துட்டுருக்காரு. அமைதியாக இருந்த அந்த ஊரில் கிரிக்கெட் விளையாட்டிலையும் ஊர் திருவிழாவிலையும் மதம் கலந்து மதத்தை சாக்கா வச்சு சில தீய சக்திகள் அங்கு பிரச்சனை பண்ணி கலவரம் பண்ண பார்க்குது. அந்த ஊரையும் அந்த ஊரோட அமைதியையும் காப்பாற்றுறதுக்கு கடுமையாக போராடி ஜெயிக்கிறார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் தன்னுடைய சிறப்பான நடிப்பை இதில் வழங்கியிருக்காருன்னு நமக்கு தெரியுது. அதுபோலவே விஷ்ணு விஷால், விக்ராந்த், தம்பிராமையா, செந்தில், விவேக் பிரசன்னா, போஸ்டர் நந்து, நிரோஷா எல்லாரும் தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. வசனங்கள் பல இடங்களில் ரொம்ப கூர்மையாகவும் மத நல்லிணக்கத்தையும் அன்பையும் தனிமனித நம்பிக்கைகளையும் வலியுறுத்துது. சில இடங்களில் எல்லாத்தையும் விட மனிதநேயம்தான் பெருசு, தனிப்பட்ட நம்பிக்கைகளை நம்ம தனியாக வச்சுக்கணும், மதங்கிறதையும் நம்ம தனியாக வச்சுக்கணும், பொது விஷயங்களில் மதத்தை கலக்கக்கூடாது அப்படின்னு பல கருத்துக்கள் கொண்ட வசனங்கள் இந்த படத்தில் கூர்மையாக சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தில் திரைக்கதை, இயக்கம் 2 பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இந்த படத்தினுடைய இசையை ஏஆர் ரஹ்மான் சிறப்பாக வழங்கியிருக்கிறார். இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டன. இந்த படத்தினுடைய அறிமுக விழாவில் ட்ரெய்லர்லேயும் பல விஷயங்கள் பேசப்பட்டன. ஒரு இஸ்லாமியரா ரஜினி நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்பட்டது. அப்போது அதை குறித்து பல கருத்துகள் வந்தன. ஆனால் இந்த படத்தில் வசனங்கள் மிக மிக சிறப்பாக அமைஞ்சு ஒரு மத நல்லிணக்கத்தையும் அன்பையும் தனிமனித நம்பிக்கைகளை பாதுகாக்கிற விதமாகவும் போற்றுகிற விதமாகவும் அமைஞ்சிருந்தது. இந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சால் இந்த கருத்தை மக்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற புதிய லேட்டஸ்ட் கோலிவுட் அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள் யுவர் சினிமா டுடே யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.